ஹாய் எல்லாருக்கும், நான் காவியா. நான் வந்து டெலிவரிக்காக ஜானட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். செக்கப் நான் இங்கே வந்து ஒன் டைம் தான் வந்தேன் செக்கப்பு. அதுக்கப்புறம் செக்கப் நான் வரல, நான் ஊர்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேம் வந்து அம்மா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டாக்டர் அம்மா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்தே மேமை தெரியும், அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ பழக்கம். நான் மேம் கிட்டே சொல்லிட்டேன், இது கன்ஃபார்ம் பண்ணோன்னே மேம் கிட்ட தான் நான் டெலிவரி பார்ப்பேன்னே சொன்னேன். அக்கா பொண்ணுக்கு இங்கே தான் டெலிவரி ஆச்சு ஒரு 6 இயர்க்கு முன்னாடி. அப்போவே அக்காவுக்கு வந்து அவ்வளோ வலி இருந்துச்சு கொரோனா டைமில். மேம் வந்து நார்மல் டெலிவரிக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் அக்காவுக்கு வந்து சிசேரியன் தான் நடந்துச்சு. இப்போயுமே பாப்பா அவ்வளோ ஷூட்டிங்காக சூப்பராக இருக்கா. பாப்பாவை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மேம் கிட்ட தான் நான் பார்ப்பேன். அக்கா டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் மேம் கிட்ட தான் டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே நான் சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட்ட, என் மாமியார்ட்ட எல்லாத்தையுமே நான் மேம் கிட்ட தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு 9 வந்து வலி ஸ்டார்ட் ஆச்சு. வலி ஸ்டார்ட் ஆனது வந்தேன். மேம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க நார்மல் டெலிவரிக்கு. நானும் நார்மல் டெலிவரிக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. பாப்பா கொடி சுற்றி இருந்துச்சு, கர்ப்பபாய் எனக்கு ஓப்பன் ஆகலை. கொடி சுற்றினால் மேம் நார்மல் டெலிவரி பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு கர்ப்பபாய் ஓப்பன் ஆகாதனால லாஸ்ட் மினிட்ல தான் சிசரினுக்கு ட்ரை பண்ணோம். சிசரின் ட்ரை பண்ணுமே எனக்கு சிசரின் பெயினே இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வரைக்குமே எந்த பெயினுமே இல்லை. இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. இது எப்படி சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது, அம்மா வீடுன்னே சொல்லுவேன். அம்மா வீட்டில் எப்படி என்னை கேர் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி தான் மேம் ஒரு அம்மாவும் அவ்வளோ கேர் பண்ணிட்டாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப 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 கேர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பேபி பிளான் பண்ணாலும் இங்கே தான் வருவேன், இங்கே தான் டெலிவரி, திரும்பி இங்கே தான் டெலிவரி பார்ப்பேன். மேமை மட்டும் எப்பயுமே மறக்க மாட்டோம், அவ்வளோ சூப்பராக பார்த்துட்டாங்க.